إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, உள்ளத்தின் பரிசுத்தத்திற்கான 10 அடிப்படைகள். இந்த தொகுப்பை பொறுத்தவரையில் இது ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா அவர்களுக்குரியதாகும். அன்பிற்குரியவர்களே, உள்ளத்தின் ஆன்மாவின் பரிசுத்தத்தில்தான் வெற்றி தங்கியிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது மகத்தான, அதாவது அல்லாஹுடைய பெரும் பெரும் படைப்புகளிலெல்லாம் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். 11 விடயங்களின் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், யார் தனது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். எவர்கள் அதை அழுக்காக்கி கொண்டார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடக்கூடிய ஜக்காஹா, அது அசல் அஸ்ஸக்கா. அந்த ஜக்கான்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அது அதாவது நன்மையான விஷயங்களில் அதிகப்படுத்தலை அது குறிக்கிறது. நன்மைகளை எந்த அளவு உள்ளம் அதிகப்படுத்துகிறதோ, நன்மையான விடயங்களின் பால் விரைந்து செயல்படுகிறதோ, நிச்சயமாக அந்த உள்ளம் என்ன செய்யும்? தூய்மையாகும். அந்த உள்ளம் பரிசுத்தமடையும். அதேபோன்று பாவங்களை விட்டு அந்த உள்ளம் விலகிக்கொள்ளும் போது அந்த வெற்றி என்பது உறுதியாகும். அதற்கு மாற்றமாக ஒருவன் அதை அழுக்காக்கி கொள்கின்ற போது, பாவங்களின் மூலம் அதை அழுக்காக்கி கொள்கின்ற போது அவன் என்ன செய்கிறான்? அவன் நஷ்டமடைகின்றான் என்பதை இந்த வசனங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, அவர் இந்த நூலிலே குறிப்பிடக்கூடிய அந்த அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை தான், ஒருவர் தனது நஃப்ஸை, ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி கொள்வதில் முதல் விடயமாக சொல்கிறார்கள் அத்தௌஹீத், ஏகத்துவம் என்பதுதான் முதலாவது அடிப்படை. சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், ஒரு மனிதன் தனது உள்ளத்தை, நஃப்ஸை தூய்மைப்படுத்தி கொள்வதில், பரிசுத்தப்படுத்தி கொள்வதில், பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த விடயமாக அவர்கள் முதல் விடயமாக குறிப்பிடக்கூடியது அத்தௌஹீத், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை. இன்னத் தௌஹீத ஹுவல் காயா, அதுதான் இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஏகத்துவம், ஓரிரை கொள்கை. அல்லாஹு தஆலா அதற்காகவே எம்மை படைத்தான். அந்த ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்காகவே அல்லாஹ் எம்மை படைத்தான். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நபிமார்களுடைய தஅவாவின் ஆணிவேராக இருந்தது ஏகத்துவமாக, தௌஹீதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன்
அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை அனுப்பினோம். அந்த இறை தூதர்கள் வந்து அந்த சமுதாய மக்களுக்கு எதை சொன்னார்கள்? அல்லாஹுவை வணங்குங்கள், தாகூத்துகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்றுதான் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு போதித்தார்கள். இதுதான் அவர்களுடைய தாவாவின் ஆணிவேராக திகழ்ந்தது. வத்தௌஹீத் ஹுவ அவ்வலு மா யஜிபு அலல் இன்சான் லித்துகூலி ஃபீ தீனில் இஸ்லாம். வத்தௌஹீத் ஏகத்துவம் என்பது ஒருவன் இஸ்லாத்தில் நுழைவதற்குரிய முதல் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலில் அவனுக்கு கடமையாக கூடிய விடயம், இஸ்லாத்துக்குள் நுழையக்கூடிய ஒருவனுக்கு அவன் ஏகத்துவத்தை தௌஹீதை ஏற்றுக்கொள்வதுதான். வகதாலிக ஹுவ அவ்வலு மா யஜிபு அலத் தாஇயத்தி இலல்லாஹி அஸ்ஸ வஜல். தாய், ஒரு அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர், அவர் வந்து முதலில் அழைக்க வேண்டிய விடயமும் இதுதான். இதன் பால் தான் அழைக்க வேண்டும், இதைத்தான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பிய போது அவர்கள் சொன்னது, இன்னக தக்தமு அலா கௌமின் மின் அஹ்லில் கிதாப். நீங்கள் சந்திக்கப் போவது வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை, ஒரு கூட்டத்தை. ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலா அன் யுவஹிதுல்லாஹ் தஆலா. முதலில் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டியது ஏகத்துவத்தின் பால், அவர்களை அழைக்க வேண்டியது ஓரிரை கொள்கையின் பால் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை புகாரில் 7372 எண்ணிலே நீங்கள் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா எதை எச்சரிக்கிறான் என்றால், வகத் தவஅத அல்லாஹு அல்லதீன லா யுஸக்கூன அன்ஃபுஸஹும் பித்தௌஹீத். ஏகத்துவத்தை கொண்டு இவர்கள் தங்களது ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கடுமையான தண்டனையை மறுமையிலே எச்சரிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வவைலுல் லில் முஷ்ரிகீன். முஷ்ரிகீன்கள், இணை வைப்பாளர்களுக்கு கேடு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லதீன லா யூத்தூன ஸக்கா வஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன். அவர்கள்தான் ஜகாத்தை என்ன செய்ய மாட்டார்கள், வழங்க மாட்டார்கள். அதே போன்று அவர்கள் மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்கள் மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் முஷ்ரிக்குகளுக்கு கேடு என்று சொல்கிறான். அப்போ முஷ்ரிக்குகள் என்றாலே அவர்கள் யார்தான்? தௌஹீதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது, அதாவது தௌஹீதும் ஈமானும் என்ன செய்யும்? ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். எனவே அந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் கடவுளாக, இறைவனாக அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த உள்ளம் அல்லாஹுடைய அந்த கடவுள் தன்மை, அவன்தான் ஒரே கடவுள் என்பதை, ஒரே இறைவன் என்பதை உறுதிப்படுத்தும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ இதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அடிப்படையான விடயம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது அவரது மஜ்மூல் ஃபத்தாவா என்ற நூலில் இந்த செய்தி பதிவாகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற மிக அடிப்படையான விஷயமாக இங்கு அடையாளப்படுத்தப்படுவது தௌஹீத், ஓரிரை கொள்கை, ஏகத்துவம். எனவே அருமையான சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது, அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள், தஃப்சீர் கலையுடைய அறிஞர்கள், மினஸ் ஸலஃபி வ மன் பஅதஹும், அந்த ஆரம்பகால அறிஞர்கள், அதன் பிறகு வந்தவர்கள், அவர்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக சொல்லக்கூடிய விஷயம்தான் அத்தௌஹீத், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே இது ஒரு மனிதனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக, பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அடிப்படையான விடயம் என்று அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். தனது இகாசத்துல் லஹ்ஃபான் என்ற நூலில் முதல் பாகத்தின் 79ஆம் பக்கத்திலே இது குறிப்பிடப்படுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய ஆன்மாவை, உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மிக மிக அடிப்படையான விஷயம்தான் தௌஹீத், ஏகத்துவம். அதே போன்றுதான் அதற்கு எதிரானது ஷிர்க். என்ன செய்யும் என்றால், அந்த நஃப்ஸை, அந்த உள்ளத்தை கடுமையாக அழுக்காக்கக்கூடியதாக ஷிர்க் இருந்து கொண்டிருக்கிறது.
அது மாத்திரமல்லாமல் அது அனைத்து நல்லமல்களையும் நற்செயல்களையும் அது பால்படுத்தி விடுகிறது. அனைத்து நல்லமல்களையும் நற்செயல்களையும் அது என்ன செய்கிறது? அது பால்படுத்தி விடுகிறது என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான், வலக்கது ஊஹிய இலைக்க வைலல்லதீன மின் கப்லிக் லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் ஹாசிரீன். நபியே, உமக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நான் வகை அறிவித்தது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வகையாக அறிவிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் பாழாகிவிடும். வலதகூனன்ன மினல் ஹாசிரீன், மறுமையில் நஷ்டவார்கள் என்றும் உள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். பாருங்க, நபிமார்களுக்கு இவ்வளோ கடுமையான எச்சரிக்கை என்றால் இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர்கள் நபிமார்களுக்கும் அவர்களுக்கும் இதுதான் வகையாக அறிவிக்கப்பட்டது. நீங்கள் இணை வைத்தால் உங்களது அமல்கள் பாழாகிவிடும், உங்களது நற்செயல் பாழாகிவிடும், நீங்கள் மறுமையில் நஷ்டவார்கள் என்றும் உள்ளவர்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இது எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை. நபிமார்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு எச்சரிக்கையை குர்ஆனில் சொல்கிறான் என்றால் மற்றவர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஷிர்கை சர்வசாதாரணமாக அலட்சியமாக ஷிர்கை செய்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வில் நாம் பார்க்கும்போது அதாவது இந்த தவறை மிக சர்வசாதாரணமாக செய்து விடுகிறார்கள். கொள்கையை சர்வசாதாரணமாக விட்டு கொடுத்து விடக்கூடிய மோசமான நிலைகளை பார்க்கிறோம். அதே போன்று இதிலே குறிப்பிடுகிறார்கள் இந்த நூலுடைய ஆசிரியர், வஹுவ தன்புல்லதி லா யக்ஃபிருஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல் அபதன் லிமன் மாத அலைஹ். யார் இந்த ஷிர்கிலே மரணிக்கிறானோ அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹு தஆலா ஷிர்கை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அது அல்லாத தவறுகளை பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அது அல்லாதவைகளை மன்னிப்பான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று மற்றொரு வசனத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள். ஹர்ரம் அல்லாஹு அஸ்ஸ வஜல் அல் ஜன்ன அலா குல்லி மன் அஷ்ரக மஅஹு கைரஹு கமா கால தஆலா. எனவே அல்லாஹ்வோடு யாரை ஒருவன் இணை வைக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் என்பது ஹராமாக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னஹ் வ மஅவாஹு நார் வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். எனவே யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அவனது தங்குமிடம் நரகமாக இருக்கிறது. அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை. என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் தான் மிக பெரும் அநியாயக்காரர்கள் இல்லையா? அல்லாஹ் அநியாயக்காரர்கள் இங்கே யாரை சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களை சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், ஃபைதா ஹக்கல் அப்து அத் தௌஹீத ஹஸலத் லஹுல் அஸ்ஸகாத்தல் காமில. அதே யார் தௌஹீதை ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகிறாரோ அவருக்கு முழுமையான பரிசுத்தம் என்பது கிடைத்து விடுகிறது. வ ஹஸலத் லஹுல் ஹிதாயத்து வல் அம்னு தாம்மானி ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அவருக்கு நேர்வழியும் பாதுகாப்பும் பரிபூரணமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் ஈமான் கொண்டு தங்களது ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்கள்தான் பாதுகாப்பு பெற்றவர்கள், அவர்கள்தான் நேர்வழி மிக்கவர்கள், நேர்வழி உடையவர்கள் அவங்க தான். அப்போ ஹிதாயத்துக்குரிய உத்தரவாதம் யாருக்கு இருக்கிறது என்றால், பாதுகாப்புக்குரிய உத்தரவாதம் யாருக்கு இருக்கிறது என்றால், தங்களுடைய ஈமானில் அநியாயத்தை கலக்காதவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன விளக்கம் என்ன? ஷிர்கை கலக்காதவர்கள். அப்போ எனவே ஒரு அடியான் எப்போது அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸானவனாக மாறுகிறானோ, அல்லாஹ்வுக்கு தூய்மையானவனாக மாறுகிறானோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றானோ, அல்லாஹுவை அவன் நேசிக்கிறானோ, என் அருமையான சகோதரர்களே, அப்போது அவனது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றன. அவனது நஃப்ஸ் என்பது பரிசுத்தம் அடைந்து விடுகிறது. அதே நேரத்தில் அதில் ஷிர்க் கலந்துவிட ஆரம்பிக்கின்ற போது, அதில் இணை வைப்பு என்பது கலந்துவிட ஆரம்பிக்கின்ற போது அவனது ஆன்மா என்பது அழுக்கடைந்து விடுகிறது, அவனது அமல்கள் மறுக்கப்பட்டு விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஃபலாஸ் ஜகாத் அலின் நஃப்ஸி இல்லா பி தஹ்கீகி தௌஹீத். இப்போ நஃப்ஸுடைய ஆன்மாவுடைய தூய்மை என்பது ஓரிரை கொள்கையை உறுதிப்படுத்துவதிலே தவிர இல்லை. அதே போன்று வைஃப்ராதுல்லாஹி அஸ்ஸ வஜல் பில் இபாதா, இபாதத் வணக்கத்தின் மூலம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதிலே தவிர இல்லை.
இஹ்லாஸில் அமலிலஹு, அதே போன்று இஹ்லாஸாக அவனை வணங்குவதிலே தவிர இல்லை என்று மூன்று விடயங்களை இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ ஆன்மாவுடைய தூய்மை என்பது எதன் மூலம்? ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதன் மூலம், இபாதத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் நிறைவேற்றுவதன் மூலம், அதே போன்று அவனை இஹ்லாஸாக அவனை வணங்குவதன் மூலம் என்று மூன்று விடயங்களை சொல்லிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வருகிறார்கள். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். அப்போ அறிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தமான தூய்மையான மார்க்கம் என்பது யாருக்குரியது? அது ரப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த ஆன்மாவுடைய இந்த உள்ளத்துடைய தூய்மை என்பது ஒருவன் சிறுக்கிலிருந்து முழுமையாக விடுபட்டு, அந்த சிறுக்குடைய எல்லா வகைகளிலிருந்தும் அவன் விடுபட்டு அந்த ஏகத்துவத்தை எதெல்லாம் பாழ்படுத்துமோ, ஓரிரை கொள்கையை எதெல்லாம் பாழ்படுத்துமோ அதிலிருந்து அவன் முழுமையாக விடுபடும் போதுதான் அவனது உள்ளத்துடைய ஆன்மாவுடைய தூய்மை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது முதலாவது அடிப்படை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் ஒருவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரா, தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரா, ஏகத்துவத்தை நிலைநாட்டாமல் நிச்சயமாக அது முடியாது. இன்று நாங்கள் பார்க்குறோம், சிலர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக நாம் ஒரு ஷேகிடம் சென்று நான் என்ன செய்கிறேன், முரீதாகி விடுகிறேன், அவர் எனது உள்ளத்தை அவர் என்ன செய்வார், பரிசுத்தப்படுத்துவார், தூய்மைப்படுத்துவார் என்று என்ன செய்கிறார்கள்? சிலர்கள் அந்த வழிகெட்ட வழியை தேடுகிறார்கள், அந்த வழிகெட்ட வழியில் பயணிக்கிறார்கள். அப்போ எனவே அவர்கள் எதை சொல்கிறாரோ அதைத்தான் நாம் செய்வோம். அவர்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இது அவர்களை வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்ப்பதை பார்க்கின்றோம். உள்ளத்துடைய ஆன்மாவுடைய தூய்மை பரிசுத்தம் யாருக்கு தேவையோ, யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரோ அதற்கான முதலாவது வழிகாட்டல் இதுதான். தௌஹீதை, ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை அவர் நிலைநாட்டுவது தான். அப்போ இதில் அவர் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம். அந்த விஷயத்தை நான் அந்த இது முடியுது. இப்போ நாங்கள் அந்த நூலில் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதா, நூலில் இல்லாத ஒரு விஷயம் என்றால், இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சான், இல்லையா? அதாவது இந்த சிலைகள் என்ற அசுத்தங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று இன்னமல் முஷ்ரிக்குன் நஜஸ் என்கிறான். முஷ்ரிக்குகள் அசுத்தமானவர்கள் என்கிறான். அவங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கை என்னது? அசுத்தமானது. எனவே இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அப்போ இந்த அசுத்தங்களிலிருந்து ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். அவர் தன்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் கவுல் என்று சொல்கிறான். அசுத்தமான சொற்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதில் முதலாவது அடிப்படையாக அருமையான சகோதரர்களே, ஏகத்துவத்தை, தௌஹீதை நிலைநாட்டுவதுதான் உள்ளத்துடைய ஆன்மாவுடைய தூய்மைக்குரிய முதலாவது வழிகாட்டலாக அவர்கள் இதிலே குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து இரண்டாவது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, ஆன்மாவுடைய தூய்மைக்கு பரிசுத்தத்துக்குரிய வழிகாட்டலில், அதாவது ஒருவர் தனது ஆன்மாவுடைய உள்ளத்துடைய தூய்மைக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். இஹ்லாஸாக உள தூய்மையோடு ரப்பிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். உள்ளத்தை கொண்டு போய் வேறு யாற்றையும் ஒப்படைப்பதல்ல. உள்ளத்தை கொண்டு போய் அந்த ஷேகிடம் இந்த ஷேகிடம் ஒப்படைத்து அவர் பரிசுத்தப்படுத்தி தருவார் என்று என்ன செய்கிறது? இது என்ன வழிகேடு. அப்போ நாம் படைத்த ரப்பிடம் தான் கையேந்த வேண்டும், படைத்த ரப்பிடம் தான் கேட்க வேண்டும், உள்ளத்துடைய தூய்மைக்காக, பரிசுத்தத்துக்காக. அப்படியானவர்கள் என்ன செய்வார்கள்? தவறான வழிகாட்டல்களைத்தான் கொடுப்பார்கள். சிலர் என்ன செய்கிறது? நான் போய் ஹல்வத்தில் தனிமையில் இருக்க போகிறேன், நான் போய் தனிமையிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்த போகிறேன் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யல? இப்படி வழிகாட்டவில்லை. அல்லாஹுடைய தூதர் எப்படி வழிகாட்டுறாங்கன்னா, சமூகத்தில் வாழ வேண்டும். ஒரு மூமின் சமூகத்தோடு வாழ்வது, ஆனால் ஃபித்னாக்களிலிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும், குழப்பங்களிலிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும், குழப்பங்களிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையில போய் என்ன செய்யறது? அப்படி இருக்கக்கூடிய ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யலை? காட்டித்தரவில்லை. எனவே அருமையான சகோதரர்களே, இதில் இரண்டாவது வழிகாட்டலாக அவர்கள் சொல்வது உள்ளத்துடைய பரிசுத்தத்துக்கு பிரார்த்தனை, துஆ. அப்போ இதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை நூலுடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார்கள். லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி தஆலா மின துஆ. அப்போ அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியதுதான் துஆ, பிரார்த்தனை என்பது. அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்புக்குரியதாக பிரார்த்தனை இருக்கிறது. இப்போ நாம் பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இந்த செய்தி திருமீதியில் 3370 வரக்கூடிய செய்தி. அப்போ அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த துஆ, இந்த பிரார்த்தனையின் மூலம் நாம் என்ன செய்வது? நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, நமது ஆன்மாவை தூய்மையாக்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும்.
துஆ மின் அஃதலில் இபாதத் இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் இபாதத்துகளில் மிகச் சிறந்த ஒரு இபாதத்தாக பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்? லிஅன்ன ஃபீஹி இல்ஹாரன் லில் அஜ்ஸி வல் இஃப்திகார். ஒரு அடியான் படைத்த ரப்புக்கு முன்னால் தனது இயலாமையை வெளிப்படுத்துகிறான். நான் ரப்பின் பால் மிக தேவையுடையவன் என்பதை வெளிப்படுத்துகிறான். வத்ததல்லுலி வல் இன்கிசார். தனது அந்த முழுமையாக நான் இறைவனுக்கு முன்னால் நான் என்ன செய்ய சரணடைந்து விட்டேன் என்று அதை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக, அது நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து விட்டேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அவன் அல்லாஹுடைய வல்லமையை உணர்கிறான், அல்லாஹுடைய பேராற்றலை உணர்கிறான். அதை உணர்ந்து அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் என்பதை உணர்கிறான். அல்லாஹ் பெருமைக்குரியவன், மகத்துவமானவன் என்பதை அவன் உணர்கிறான். எனவே படைத்த ரப்புக்கு முன்னால் தனது இயலாமையை வெளிப்படுத்தி, அதே போன்று அவன் வேறு யாருக்கு முன்னாலும் சரணடையவில்லை, ரப்புக்கு முன்னால் சரணடைகிறான். இவ்வாறு சரணடைந்த நறுமையான சகோதரர்களே, அவன் ரப்பிடத்திலே கையேந்துகிறான் என்றால் துஆ என்பது அவ்வளோ சிறப்பான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த துஆவை பொறுத்தவரையில் இதற்கு ஒரு மகத்தான ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஆற்றல் துஆவுக்கு இருக்கிறது. நன்மைகளுடைய வாயில்களை திறப்பதில், நலவுகளுடைய வாயில்களை திறப்பதில் துஆவுக்கு ஒரு மகத்தான ஒரு பங்கு இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள், அதாவது அபுல் காசிம் அல் மக்ரிபிக்கு அவர்கள் செய்த வசியத்திலே எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அத்துஆ மிஃப்தாஹு குல்லி ஹைர் என்று சொல்கிறார்கள். அதாவது பிரார்த்தனை இருக்கிறதே அதுதான் அனைத்து நலவுகளுடைய சாவி என்று சொல்கிறார்கள். எல்லா நலவுகளுடைய சாவியாக பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. இது அவர்கள் மஜ்மூல் ஃபத்தா 10வது பாகம் 661வது அந்த பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெறுது. எவ்வளோ முக்கியமான ஒரு கருத்துன்னு பாருங்கள். எப்படி சொல்கிறாங்க? எல்லா நலவுகளுடைய திறவுகோலாக, சாவியாக பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்கள் ஆதரவு வைக்கக்கூடிய ஒவ்வொரு நலவையும் நீங்கள் இந்த உலகத்தில் மறுமையில் நீங்கள் அடைவதற்கு ஆதரவு வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நலவுகளையும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனையின் மூலம் தேடுங்கள். ஃபத்லுபுஹு மினல்லாஹ், அல்லாஹ்வின் பால் திரும்பியவர்களாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எப்படி வாக்களிக்கிறான், யாருக்கு வாக்களிக்கிறான் என்று சொன்னால், அதாவது எவர்கள் பிரார்த்தனையின் மூலம் ரப்பை நெருங்குவார்களோ, ரப்பை முன்னோக்குவார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிப்பது எப்படி? வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய இறைவன் கூறுகிறான், என்னிடம் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன், உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றுதான் ரப்புடைய வாக்குறுதி. எனவே அன்பிற்குரியவர்களே, பிரார்த்தனையை செய்ய விடாமல் ஷைத்தான் தடுப்பான் இல்லையா? அது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஆனால் நாம் பிரார்த்தனையின் மூலம் நெருங்கும் போது, பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதாக குர்ஆனின் மூலம் வாக்களிக்கிறான். அமீருல் மோமினீன் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நான் எனது துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்ற அந்த கவலையை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனது துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே, அதுவல்ல எனது நோக்கம். எனது நோக்கமெல்லாம் நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்திக்க வேண்டும், அதுதான் எனது நோக்கம் என்பது சொல்கிறான். ஏன்னா சிலரை பார்த்தீங்கன்னா பிரார்த்திக்கிறதே கிடையாது. என்ன முடிவு செஞ்சுட்டான்? எனது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எனது துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் அவனுக்கு எவ்வளோ அருள்கள் செய்திருக்கிறான், அவன் கேட்காமலே அல்லாஹ் எவ்வளோ கொடுத்திருக்கிறான், அதையெல்லாம் மறந்துவிட்டு நன்றி கெட்டவனாக என்ன செய்கிறான்? அவன் துஆவுக்கு கையேந்துவதே இல்லை, ரப்பிடம் பிரார்த்திப்பதில்லை. ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அவர்கள், எனது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நான் துஆ பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில், அதில் தான் கவனம் எடுப்பேன். அடுத்து அவங்க சொல்கிறாங்க, ஃபஇதா உல்ஹிம்து துஆ ஃபஇன்னல் இஜாபத மஅஹு. உண்மையில் ஒருவருக்கு துஆவுக்காக அவர் அருள் பாலிக்கப்படுகிறார் என்று சொன்னால், அந்த துஆவுக்கு அருள் பாலிக்கின்ற போது, அல்லாஹ் அருள் பாலிக்கின்ற போது நிச்சயமாக அதோடு அது அங்கீகரிக்கப்படுவதும் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த செய்தியை திருமதியில் நீங்கள் 3370வது பார்க்கலாம். இப்போ எவ்வளோ முக்கியமான வார்த்தை! சுப்ஹானல்லாஹ். நபித்தோழர்கள் எதில் கவனம் எடுத்தாங்க? நபித்தோழர்கள் கவனம் எடுத்ததெல்லாம் எதில்? பிரார்த்திக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் இல்லையா? அல்லாஹ்விடம் எவ்வளோ ஒருவர் உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்கிறார், அந்த அளவுக்கு ரப்பிடத்திலே பிரார்த்தித்து கொண்டிருப்பார். இன்று நாங்கள் பார்க்குறோம், எத்தனை பேர் இந்த துஆ என்ற வணக்கத்தில் ஆசையோடும் ஆர்வத்தோடும் எத்தனை பேர் ஈடுபடுகிறோம்? எவ்வளோ இந்த வணக்கத்தில் எத்தனை பேர் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறார்கள்? நறுமையான சகோதரர்களே, இன்று நாம் பலரை பார்க்கின்றோம். என்ன, அதாவது கூட்டுதுவா தான் பித்அத் என்றா, தனிப்பட்ட முறையாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறானா? எத்தனை பேர் பிரார்த்திக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, அதே போன்று
முத்தர்ரிஃப் இப்னு அஷ்ஷீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ததக்கர்து மா ஜிமா உல் ஹைரி ஃபைதல் ஹைரு கசீர். அவங்க சொல்கிறாங்க, எது எல்லா நலவுகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு பார்க்கும்போது நலவுகள் அதிகமாக உள்ளவைகளாக, அதாவது சொல்கிறாங்க நோன்பு என்பது ஒரு ஹைர் நன்மை, அதே போன்று தொழுகை என்பது நன்மை. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் உள்ளவைகளை கேட்பதற்கு நீரார்ப்பதற்கு மிக முக்கியமானதாக எது இருக்கிறது? அவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ நீ வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கு நீ தயார் இல்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நீ தயார் இல்லை என்றால் எப்படி அல்லாஹ் உனக்கு வழங்குவான்? எனவே நீ அல்லாஹ்விடத்தில் கேள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தி, நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு வழங்குவான் என்று சொல்கிறாங்க. எனவே ஃபைதா ஜிமா உல் ஹைரி அத்துஆ. அப்போ எனவே நலவுகளிலெல்லாம் ஒட்டுமொத்த வடிவமாக பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தி இமாம் அஹ்மத் ரஹிமுல்லாவுடைய ஜுஹுத் என்ற நூலில் 1344 பக்கத்திலே இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டல் என்ன என்றால், நாம் அல்லாஹ்விடத்திலே நமது நஃப்ஸுடைய தூய்மைக்காக பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த துஆதான், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. என்று நம்மை சூழ உள்ள விஷயங்கள் எல்லாம் நமது உள்ளத்தை மிக வேகமாக கெடுத்து விடக்கூடியவைகள், நமது ஆன்மாவை மிக வேகமாக கெடுத்து விடக்கூடியவைகள், மாசுபடுத்தி விடக்கூடியவைகள், அழுக்காக்கி விடக்கூடியவைகள் நம்மை சூழ ஆக்கிரமித்து இருக்கின்றன. எனவே இதை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான விடயம், அவ்வளோ ஒரு முக்கியமான விடயம் நஃப்ஸுடைய பரிசுத்தம் என்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஃபித்னாக்களுக்குள் சிக்கித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல், அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கிறோம். அப்போ நஃப்ஸுடைய தூய்மை பரிசுத்தம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ இது போன்ற துஆக்கள் எவ்வளவு நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், எனது நஃப்ஸுக்கு தக்வாவை, இறையச்சத்தை தா, அதை நீ தூய்மையாக்கு, அதை தூய்மையாக்குவர்கள் நீதான் மிகச் சிறந்தவன், நீதான் அதனுடைய பொறுப்பாளன், பாதுகாவலன். எனவே உள்ளத்தினுடைய பொறுப்பாளன், உள்ளத்துடைய பாதுகாவலன், உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். இப்போ நீங்கள் இந்த உள்ளத்தை கொண்டு போய் ஒரு ஷேகிட்ட கொடுத்து இதை அந்த ஷேகர் செஞ்சிடுவார், அவர்கிட்ட நான் முரீதாகிவிட்டால் அவர் என்னை பரிசுத்தப்படுத்திடுவார், அவர் என்ன சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவார் என்று சிலர் கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு ஆலிமிடம் போய் நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம், அது தப்பு கிடையாது. ஒரு ஷேகா அவரிடம் போய் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதன் மூலம், மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வதன் மூலம் ஒருவர் தனது நஃப்ஸை தூய்மையாக்கி கொள்ள முடியும். ஆனால் இது அப்படியா? இது அப்படி இல்லை. ஷேகிடம் உள்ளத்தை ஒப்படைத்து விடுவது, அவர் என்ன சொல்கிறார் அதுதான் சரி. அவர் தொழக்கூடாதுன்னா தொழக்கூடாது, அவர் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னா குர்ஆன் ஓதக்கூடாது, அவர் என்ன திக்ரை சொல்கிறார் அந்த திக்ரை தான் செய்ய வேண்டும் என்று சிலர் என்ன செய்கிறார்கள். இப்படி சிலர் வழிகட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே. அல்லாஹ் தான் நஃப்ஸுடைய உள்ளத்துடைய பொறுப்பாளனாக இருக்கிறான், பாதுகாவலனாக இருக்கிறான். எனவே நாம் அவனிடம்தான் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய தூய்மையை, பரிசுத்தத்தை கேட்க வேண்டும். அவன்தான் அந்த ஹைரு மன் ஸக்காஹா, அதை மிக சிறப்பாக தூய்மைப்படுத்தக்கூடியவன் அவன்தான் அதை மிக அழகாக சிறப்பாக தூய்மைப்படுத்தக்கூடியவன். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி துஆ செய்தவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நபியுடைய பணியை எப்படி சொல்றான் குர்ஆன்ல? ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் எழுத வாசிக்க தெரியாத அந்த சமுதாயத்துக்கு நபியை அனுப்புகிறான். அந்த நபியுடைய பணி எதுவாக இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு அவனது வசனங்களை ஓதி காட்டுவார். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அதே போன்று அவர்களை தூய்மைப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். நபி அவங்க பரிசுத்தப்படுத்தினாங்க. பரிசுத்தப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபி எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க? தன்னை பரிசுத்தப்படுத்துவாயாக, தனது நஃப்ஸை தூய்மையாக்குவாயாக என்று துஆ செய்தாங்க என்பதை பார்க்குறோம். எனவே இந்த துஆ அவர் சொல்றார், இந்த நூலுடைய ஆசிரியர், வஃபி ஹாதா துஆ இஷாரத்துன் வ தன்பீஹுன் அலா அன்ன தஸ்கியத்தன் நுஃபூஸ் பியதில்லாஹி அல்லாமில் குயூப். அதாவது இந்த துஆவிலே உள்ள விடயம் என்ன? எனவே உள்ளத்தை தூய்மைப்படுத்தல், நஃப்ஸை தூய்மைப்படுத்தல் என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. மறைவானவற்றை எல்லாம் அறிந்த அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. எனவே அன்ன மிஃப்தாஹல் அஸம், இதில் மகத்தான சாவி, திறவுகோல் என்னவென்று சொன்னால், ஹுவ துஆஉ வல் இஃப்திகாரு இலல்லாஹி தஆலா, பிரார்த்தனையின் மூலம்
அல்லாஹ்வின் பக்கம் நாம் தேவையாகுதல், பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹ்விடத்திலே தூய்மைப்படுத்துமாறு கேட்டல். அதே போன்று நபி அவங்க அதிகம் கேட்ட துஆக்கள்ல உள்ளதுதான் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆ. நாங்கள் இதை அதிகம் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துஆவாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்தி அதாவது கல்புஹு, ஒரு மனிதனத்தில் செய்து அவனது உள்ளம், அதே போன்று அந்த உள்ளத்துடைய உண்மை தன்மை இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற போது நிச்சயமாக அவன் அவசரப்படாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அவனது துஆவை ஏற்றுக்கொள்கிறான். எனவே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரங்களை எல்லாம் நாம் கவனித்து அவனிடம் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், எனது நஃப்ஸை தூய்மைப்படுத்துவது என்பது அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. அவன் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான், தூய்மையாக்குகிறான். அனைத்தும் அவனது கையிலும் அதிகாரத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பலில்லாஹு யுஸக்கி மையஷா, அவன் நாடியவர்களை அவன் தூய்மையாக்குவான், பரிசுத்தப்படுத்துவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று வலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா, அதாவது அல்லாஹுடைய அந்த அருளும் அவனது நற்கிருபையும் இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு உங்கள் எவரையும் அல்லாஹ் ஒருபோதும் தூய்மையாக்கி இருக்க மாட்டான். பாருங்க, யார்கிட்ட கையில் இருக்குது? அல்லாஹுடைய கையில் தான் அது இருக்கிறது. யாரை பார்த்து சொல்கிறான்? மிக சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா, அல்லாஹ் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, மா ஸகா மின்கும், உங்களின்றும் ஒருவரையும் அவன் தூய்மையாக்கி இருக்க மாட்டான் என்று சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்க மாட்டான்? தனது படைப்புகளில் யாருக்கும் நேர்வழி காட்டியிருக்க மாட்டான். எனவே அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் என்ன அந்த நேர்வழி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா யாரையும் பாவத்திலும் தடுத்திருக்க மாட்டான் என்ன அவனது அருள் இல்லை என்றால். இதெல்லாம் எதை நமக்கு சொல்லுது என்றால், அல்லாஹ்வுடைய கையில் தான் இந்த அதிகாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அஹ்ஸாபுடைய அந்த போர், அந்த கந்தக்குடைய போர், அந்த போரின் போது அகலிகள் தோன்றப்படுகின்றன. அதாவது நபி அவர்கள் கூட என்ன செய்யறாங்க? மண்ணை சுமக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தைகளை பாடினார்கள், என்ன வார்த்தைகளை கூறினாங்க? வல்லாஹி லௌலல்லாஹு மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா. அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் இல்லை என்றால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், நாம் சதக்கா செய்திருக்க மாட்டோம், நாம் தொழுதிருக்க மாட்டோம். எனவே இதற்கெல்லாம் நமக்கு அருள் புரிந்தவன் யார்? அல்லாஹ். எனவே வல் ஹிதாயத் வல் ஈமான் வல் ஹைரு குல்லுஹு பியதில்லாஹி வஹ்தா. இப்போ நேர்வழி, ஈமான், எல்லா நலவுகளும் அல்லாஹுடைய அந்த அல்லாஹ்வுடைய கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்குடைய உள்ளங்களில் ஆழமாக விதைக்க முனைந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள், திரும்ப திரும்ப இதை அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கின்ற போதும் மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு என்று சொல்வார்கள். அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டிவிட்டானோ அவனை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அவன் ஒருவனை வழிகேட்டில் ஆழ்த்திவிட்டால் யாருக்கும் அவனுக்கு நேர்வழியை காட்ட முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் இரண்டாவது மிக முக்கியமான விடயம்தான், நமது நஃப்ஸை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு தூய்மையாக ரப்பிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் நமது நஃப்ஸுடைய தூய்மைக்காக பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இதை தூய்மைப்படுத்தி விடுவாயாக, இதை பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, இதனுடைய முழு அதிகாரம் ரப்புடைய கையிலே இருக்கிறது. எனவே நாம் நமது நஃப்ஸை தூய்மைப்படுத்தி கொள்வதன் மூலம்தான் வெற்றி பெற முடியும். எனவே இதில் இரண்டாவது வழிகாட்டல் துஆவாக, பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய வகுப்பில் இதனுடைய தொடரை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.